வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அறிமுக கூட்டம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய தொல் திருமாவளவன், திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்றும், ஆனால் பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி வணிக பேர கூட்டணி என்றும் விமர்சித்தார். இந்தியாவின் பிரதமராக உள்ள மோடியையும் தமிழகத்தின் முதல்வராக உள்ள எடப்பாடி பழனிசாமியையும் ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு பிரதமராக ராகுல் காந்தியையும் தமிழகத்தின் முதல்வராக மு.க. ஸ்டாலினையும் அரியணையில் அமர்த்த வேண்டும் என்பதுதான் திமுக தலைமையிலான கூட்டணியின் பிரதான கொள்கை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார். மீண்டும் வேண்டாம் மோடியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்ட வேண்டும். அதற்கு அடுத்து தமிழகத்தில் எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அரசையும் அப்புறப்படுத்த வேண்டும். இவற்றுக்கு மாற்றாக அகில இந்திய அளவில் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வேண்டும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதன்முதலாக இதனை முன்மொழிந்தார். அவரை தொடர்ந்து அதனை வழிமொழிந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆக டெல்லியிலே ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும். அதைப் போல தமிழகத்தில் அண்ணன் தளபதி தலைமையில் ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும். தமிழ்நாட்டின் முதல்வராக அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவின் பிரதமராக ராகுல் காந்தி அவர்களும் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம். முன்னிபந்தனை எதுவுமே இல்லாமல் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த கையோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைமையாக ஏற்றுக்கொண்டு இந்த அணியிலே விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக போன்ற கட்சிகள், ஏற்கனவே அந்த அணியில் காங்கிரஸ் இருந்தது. புதிதாக இந்த 4 கட்சிகளும் வந்து சேர்ந்தோம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே. கடைசி வரையில் விலகி இருந்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி எங்கே பேரம்படுகிறதோ அங்கே கூட்டணி அமைப்பது என்கிற நிலையெல்லாம் இதுதான் கொள்கை, இதுதான் இலக்கு, இதுதான் கூட்டணி என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரிமை எடுத்து இந்த அணியிலே சேர்ந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போதுதான் மதிமுகவும் அதேபோல்தான் சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளும். காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி இவரெல்லாம் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான். புதிதாக இப்போ நம்மோடு இந்திய ஜனநாயக கட்சி இணைந்திருக்கிறது. அதேபோல கொங்கு மக்கள் தேசிய கட்சி இணைந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு எதுவுமே இல்லாமல் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்று ஆதரவு நல்கியிருக்கிற கட்சி மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இப்படி சில கட்சிகள் தொகுதி பங்கீடு இல்லாவிட்டாலும் கூட மோடி ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிறார்கள் என்பது இந்த அணிக்கு சிறப்பு, இந்த அணிக்கு பெருமை. ஆகவே நம்முடைய அணி மெகா கூட்டணி என்பதை விட மோடியை விரட்டுவதற்கான ஒரு கொள்கை கூட்டணி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.